அன்பு தமிழ் மக்களே வணக்கம். முதலில் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடி எல்லா கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கிய விஜய் அவர்களை பாராட்டுகிறேன். நானும் கூட இந்த அளவுக்கு அவர் வெற்றி வாகை சூடுவார் என்று எதிர்பார்க்கவே இல்லை. யார் வரக்கூடாது என்று முடிவெடுத்த இளைஞர் பட்டாளத்தையும் நடுநிலை வாக்காளர்களையும் புது வாக்காளர்களையும் இதற்காக நாம் பாராட்ட வேண்டும். திராவிட மாடல் ஒரு திருட்டு மாடல், அது ஒரு தோல்வி மாடல் என்று காட்டியதற்காக நிறைய பேர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதை நானே நேரில் பார்த்தேன். கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இதே கருத்தை வைத்தார்கள். இனி அவர் முன் இருப்பது அவர் கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ். அதை எப்படி நிறைவேற்றப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும். அதற்காக அவருக்கு ஒரு 4 மாதம் டைமோ 6 மாதம் டைமோ கொடுக்கலாம். புதிதாக வந்தவர் தானே, தாராளமாக டைம் எடுத்துக்கொள்ளட்டும். ஒவ்வொன்றாக நிறைவேற்றினாலும் போதும், அல்லது நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை. திமுக ஏன் ஆட்சியை இழக்க பயப்படுகிறது? இதுவரை சம்பாதித்ததை இழந்து விடுவோமோ என்ற பயமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சீனி சாக்கையே கரையான் திங்க வச்ச அவங்களோட சம்பாத்தியம் பூராவும் சுவிஸ் பேங்க்லேயும் துபாய் ஹோட்டல்லையும் இத்தாலி, லண்டன், பிரான்சு, ஸ்வீடன், நார்வே என்று பரவி கிடக்குது. இங்கே இருப்பது வெறும் லூலு மால் தான். இந்துக்களை குடிகாரர்கள் ஆக்கி மது பிரியர்கள் ஆக்கி தேர்தல் நேரத்தில் பிரியாணி குவார்டர் என்று கொடுத்து அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து ஓட்டு போட பணமும் கொடுத்து ஈஸியாக ஜெயிச்சுக்கிட்டு வந்த நேரத்தில் கொடுத்து அத்தனையும் வாங்கி அனுபவிச்சுக்கிட்டு சினிமாக்காரங்க பின்னால் போகும் இந்த தமிழர்களை திராவிடனா மாற்றணுமே என்ற அக்கறையினால்தான் இந்த ரிசல்ட்டை பார்த்து நான் திகைத்து போய் இருக்கிறார்கள். இந்த தேர்தல் முடிவுகளை பார்த்துவிட்டு அவர்கள் டாஸ்மார்க்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி ஆட்சியை பிடித்து விட்டால் இஸ்லாமியர்களையும் குடிக்க வச்சுடுவாரே, இஸ்லாமில் எதெல்லாம் ஹராமோ அதையெல்லாம் செய்ய வச்சுடுவாரு இந்த எடப்பாடி. இஸ்லாமியனின் பாதுகாவலனான திமுக அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? இஸ்லாமியர்களை மொடா குடியர்கள் ஆக்கி விடுவதை என்னுடைய எந்த மனைவி தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன், விடமாட்டேன். ரம்சான் கஞ்சி குடித்து கொண்டு இருந்தவர்களை மொடா குடியர்கள் ஆக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். அதற்காக நான் போராடுவோம். மதுக்கடைகளை இழுத்து மூடு என்று பிளக்கார்டுகளை பிடித்து வீட்டு வாசலில் போராட்டம் நடத்துவோம். கோலங்கள் போடுவோம். பாட்டிலுக்கு 10 ரூபாயை குறைத்து மதுவை மலிவாக்கி மக்களை கெடுத்து விடுவாரே இந்த முன்னாள் மைனாரிட்டி முதல்வர் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் விஜய் ஜெயிச்சுட்டானப்பா. தளபதியை தோக்கடிச்சுட்டானே. சேப்பாக்கு சேகுவாரா கார் பந்தயங்களை சென்னையில் நடத்தி மக்களை மழைநீர் பயம், விலைவாசி உயர்வு பயம், கரண்டு கட்டு பயம், மின் கட்டண உயர்வு பயம், பஸ் கட்டண கொள்ளை பயம் இவைகளில் இருந்து பாதுகாத்து கொண்டு வந்தார். வெளிநாட்டு கார்கள் இனி சென்னையில் ஓடக்கூடாது என்று விஜய் அரசாங்கம் தடையை போட்டு அப்பாவை ஒரு அப்பாவு ஆக்கி விடுவாரே. ஷேர் ஆட்டோவில் சேகர்பாபுவோட போக வச்சிடுவாரே. சின்னதா தன் பெயரில் ஒரு மாருதி கார் கூட இல்லாத தமிழக முதல்வர் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் அவல நிலையை கண்டு தமிழக மக்கள் கக்கன் நம்பர் 2 அதோ நிற்கிறது பார் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவார்களே. ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரையே ஓட வைத்தவர் எங்கள் கலைஞர். அவர் பிள்ளைகள் வாரிசுகள் ஃபாரின் கார் ஓட்ட முடியாத நிலைக்கு கொண்டு வந்து விட்டு விடுவாரே. அவர்களுக்கு ஃபாரின் காரை தவிர வேறு ஒரு காரும் ஓட்ட தெரியாது. அதான் ஆட்சியை இழக்க நாங்கள் பயப்படுகிறோம். திமுக தோற்றால் சினிமா உலகம் கேக் வெட்டி கொண்டாடுமே. எந்த சூப்பர் ஹீரோவும் தியேட்டர் கிடைக்காமல் திண்டாட மாட்டானே. திமுக தோற்ற அதிர்ச்சியில் வேர்வை கவிஞருக்கு கற்பனை வளம் வற்றி போய்விட்டதே. சங்க இலக்கியங்களில் இருந்து கருத்துக்களை திருடி கவிதை எழுதும் பழைய அவல நிலைக்கு அவர் போக வேண்டிய நிலைமை வந்து விட்டதே. பண்டிகளை நடிக்க வைக்கும் டைரக்டர்கள் கொட்டில்களில் அடைந்து கிடக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதே. இது என்னடா இது சென்னைக்கு வந்த சோதனை? துண்டுச்சீட்டு பேச்சாளர்களை தலையில் துண்டை போட வைத்துவிட்டு ஓட வச்சிட்டாரே. எடுத்ததற்கெல்லாம் ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று சவால் விடுவாரே இந்த எடப்பாடி. பார்த்து படிக்கும் போதே திக்குவாயா இருக்கும்போது என்னால் எப்படி வக்கீல் மாதிரியா அங்கே வந்து பேச முடியும் அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து ஜெயிச்ச செய்தி காதலை ஈயத்த காய்ச்சி ஊத்தன மாதிரி இருக்கு. காமராஜரை சீனிவாசன் என்ற கல்லூரி மாணவனை நிறுத்தி விருதுநகரில் தோக்கடிச்சதுக்கு குளத்தூரில் கலைஞரின் வாரிசை ஒரு கிழவனை வச்சு தோக்கடிச்சிட்டீங்களாடா பாவி பயல்களா. கவர்னரை மரியாதையுடன் நடத்தி
தமிழக சட்டசபையின் மாண்பை கெடுத்து விடுவாரே இந்த விஜய். அப்பா அப்பா என்று அன்புடன் அழைக்கும் மக்கள் இனி அப்பாவுக்கு கொடுக்கும் மரியாதையை தானே எனக்கும் கொடுப்பாங்க. அதை நினைச்சாதான் கவலையாயுது. தொகுதிக்கு நன்றி சொல்ல போகும்போது சேகர்பாபுவை ஒரு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அள வைத்த பாவம் உங்களை சும்மா விடாது. போக்குவரத்து துறைக்கு சொந்தமான பணிமனைகளை கட்டடங்களை பேங்கில் அடகு வைத்து வாங்கி தின்றதை வெளியே கொண்டு வந்து விடுவார்களே இவர்கள். வெள்ளை அறிக்கை வெளியிடு என்று மூஞ்சிலே வெள்ளை அடித்து கேட்பார்களே. கரூர் கேங் வசூல் வேட்டை நடத்தி நமக்கு கப்பம் கட்டின கதையெல்லாம் கம்பி கட்டின கதையா எடுத்து விடுவானே இந்த விஜய். செந்தில் பாலாஜி மறுபடியும் பேண்ட்ல மோளை வச்சுடுவான் போல இருக்க. செந்தில் பாலாஜி அப்புறவரா மாறிட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் மாறக்கூடியவர் அல்ல அவர் என்று உறுதியா எங்களால சொல்ல முடியுமா? தாய் கழகத்தில் போய் இணைஞ்சிட்டேன் என்று கூசாம சொல்ல தயங்க மாட்டாரு. ஓபிஎஸும் அப்படித்தானே சொன்னார். எந்த திருட்டு பயலையும் இந்த காலத்துல நம்ப முடியாதப்பா. 500 இடங்களில் கலைஞர் கேண்டீன் திறப்போம் என்று சொல்லிவிட்டு ஒழுங்கா செயல்பட்டு கொண்டிருந்த அம்மாவத்து உணவகத்தையும் மூடுனீங்களடா ஏன் என்று மானங்கட்ட கேள்விகளை கேட்டுவிட்டு அதை சபை குறிப்பிலும் ஏற்றி விடுவார்களே. எதிர்கட்சி தலைவனா ஆனா கூட எனக்கு கேள்விகள் கேட்க தெரியாதே. எழுதி கொடுத்ததை படித்துதானே நானும் வளர்ந்து வந்திருக்கிறேன். நாங்களே ஒரு பேக் பெஞ்சர்ஸ்களாகத்தானே வளர்ந்திருக்கிறோம். விஜய் முதல்வரா வந்துட்டா அவர் என்னென்ன கேள்விகளெல்லாம் கேட்பாரோ. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து வரும் முதல் பட்டதாரிக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு நீங்க சொன்னீங்களடா, கொடுத்தீங்களா என்று கேட்பதற்கு அது விஜயோட ஞாபகத்தில் வராமல் இருக்கணுமே என்று பிள்ளையார் கோவிலில் போய் துர்காவை 100 தோப்பு கரணம் போட சொல்லணும். அவர் தான் நம்மளை காப்பாற்றணும். மாண்புமிகு முதல்வர் என்று விஜயை கூப்பிட வேண்டியது வருமே. நல்ல வேளை கொளத்தூர் தொகுதியில் தோத்தது எவ்வளவு நல்லதா போச்சு பார்த்தீங்களா. தெய்வம் நம்மளை எப்பவும் கையை விடாது. நாம் அவமானப்படுவது தெய்வத்துக்கே பிடிக்கல. அதனால தான் நம்மளை ஜெயிக்க வைக்கல. ஆண்டவன் இருக்கான் குமாரு. சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்திருந்தா கூட ஒரு வீட்டுக்கு 300 ரூபா தான் வருஷத்துக்கு வந்திருக்கும். மாதம் 1000 ரூபா கொடுக்க வச்சு வருஷத்துக்கு 12,000 கொடுக்க வச்சுட்டாரே இந்த எடப்பாடி. மகளிர் உரிமை தொகை என்று சொல்லி நம்மளை கொடுக்க வச்சுட்டாரு. எடப்பாடி வந்தா அது 24,000 ஆகி நல்லா திணறுவாருன்னு பார்த்தா விஜய் சிஎம் பதவிக்கு வந்துட்டார் ஐயா. இதை எங்க போய் சொல்றது? ஒரு வருடத்துக்கு 100 நாள் சட்டசபையை நடத்துவோம்னு சொன்னோம், ஏன் நடத்தவில்லை என்று எடப்பாடி கேட்கிறாரு. சட்டசபைக்கு வந்தோமா தூங்கினோமான்னு போயிருந்தா 150 நாள் கூட நாங்கள் நடத்தியிருப்போம். சட்டசபையில் தூங்கக்கூட முடியாதபடி குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தா சபையை நடத்தவா தோணும்? கடையை சீக்கிரம் மூடிக்கிட்டு போகத்தான் தோணும். நீங்கள் பண்ணுற கூத்துல சபாநாயகரும் நடுநிலை தவறி ஆளும் கட்சி எம்எல்ஏ மாதிரி செயல்பட வச்சுட்டீங்களே அவரை. அவருக்கு தமிழ் தாய் வாழ்த்து எது, தேசிய கீதம் எது என்று தெரியாமல் ஆக்கி வச்சுட்டீங்களடா. வந்தே மாதரம்னு சொல்கிறதுக்கு கூட அவர் வந்தே பாரத் என்று தான் சொல்கிறாரு. தொழில் தொடங்க எந்த வெளிநாட்டு கம்பெனி வந்தாலும் 30% கமிஷன் கேட்பதாக அபாண்டமாக குற்றஞ்சாட்டுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முற்றிலும் தவறு. அதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை. அத்தனையும் அப்பட்டமான பொய். நோக்கியா, ஹுண்டாய், கியா மோட்டார்ஸ், ஃபோர்டு கார்ஸ், டாடா மோட்டார்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்க. 20% கமிஷன் தான் கேட்டோம், 30% கேட்கவே இல்லை. பொய் சொல்லக்கூடாதியா, நாக்கு அழுகிடும் உங்களுக்கு. அவங்களா வேற மாநிலத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அரசியலில் இதெல்லாம் சாதாரணமப்பா என்று கவுண்டமணிக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியவில்லையே. வெக்கம். திருப்பதி உண்டியலில் போய் 55 லட்சம் ரூபாயை ஏன் காணிக்கையாக போட்டீங்கன்னு கொஞ்சமும் விவஸ்தை இல்லாமல் கேட்குறீங்களே. உண்டியலுக்கு பாதுகாவலன் எதுக்கு என்று எங்கள் கட்சியின் தர்ம பத்தினி கேட்டதை மறந்துட்டீங்களா? துட்டு போட்டால் பாலாஜி பத்திரமா பாதுகாக்காரா இல்லையான்னு செக் பண்ணத்தான் நாங்கள் போட்டு பார்த்தோம். நாங்கள் ஒன்றும் இந்துக்களுக்கு எதிரி இல்லையே, அதையும் காட்டத்தான் நாங்கள் போனோம். அந்த உண்டியல் காசை ஏன் கிறிஸ்தவ தேவாலயங்களில் கொண்டு போய் போடவில்லை, நாகூர் தர்காவுக்கு ஏன் கொடுக்கவில்லை என்று மத சண்டைகளை மூட்டிவிட வேண்டாம். எங்கள் சின்னவரே ஒரு கிறிஸ்தவர் தான், அவருக்கு தெரியாதா எங்க கொண்டு போய் பணத்தை வைக்கணும் என்று? உங்களிடம் சொல்லி கொண்டுதான் உண்டியல் காசு போட வேண்டும் என்று எங்களுக்கு எந்த கட்டாயமும் இல்லை, அப்படி எந்த சட்டமும் இல்லை. பாதிரிகள் மூலம் ஹவாலா பேமெண்ட் நடப்பதை எங்கள் வாயை கிளறியே நீங்கள் அதை உளர வைக்க முயற்சிக்க வேண்டாம் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். நாங்களே ஒரு மத சார்பற்ற கட்சி என்பது இந்த உலகத்துக்கே தெரியும். 4.5 லட்சம் கோடி பணத்தை கடன் வாங்கி என்ன செய்தீர்கள், எங்கு பதுக்கி வைத்துள்ளீர்கள்,
எந்த நாட்டில் அது முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று ஆதாரம் இல்லாமல் எங்கள் மேல் குற்றச்சாட்டை கூற வேண்டாம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் 8,000 ரூபா கூப்பன், மகளிருக்கு 2,000 ரூபா இதெல்லாம் கொடுக்க அவங்க அப்பனா வந்து காசு கொடுப்பான். அதுக்கு தான் இந்த கடன் வாங்கப்பட்டது என்பது இந்த முன்னாள் முதல்வருக்கு, இந்த முன்னாள் மைனாரிட்டி முதல்வருக்கு தெரியாதா? தற்குறி. தேர்தலுக்கு முந்தைய நாள் ஏன் கோவிலா போனீங்க என்று விவரம் இல்லாம கேள்வி கேட்கிறாரு. மந்திரியா இருந்தா தான் பூரண கும்ப மரியாதையெல்லாம் கிடைக்கும் கோயில்ல. ஆட்சி பறி போயிட்டா ஒரு நாயும் நம்மளை மதிக்காது. அதுதான் கடைசி நாளானாலும் கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், இதெல்லாம் ஒரு குத்தமாடா? இவ்வளவு தற்குறிகளாக இருந்துகிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு துடிக்கிறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குற்றம் சாட்டுறீங்களே. சைக்கிளிஸ்டுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்போது சில தொய்வுகள் ஏற்படத்தான் செய்யும். உடனே வந்துடுறானுங்க. கற்பழிக்கும் போது அந்த தொய்வு ஏன் ஏற்படவில்லை என்று வீம்புக்கு கேள்வி கேட்டா இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? இப்படி சம்பந்தம் இல்லாமல் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் என்றுதான் மக்களே என்னை சட்டசபைக்கு போக வேண்டாம் என்று அன்புடன் தடுத்து விட்டார்கள். அதாவது இந்த சோற்றால் அடித்த பிண்டங்கள் என்னை காப்பாற்றி விட்டார்கள். வயசான காலத்துல ரெஸ்ட் எடு பெருசு என்று அன்பால் இட்ட கட்டளையை நாங்கள் மீற முடியுமா? அதனால தான் படுத்துக்கிட்டே நாங்கள் பணியாற்றுவோம். வரட்டா? ஜெய் ஹிந்த்.